இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிறுகடிக்க ஆசை சீரியல் நியூ ப்ரோமோ என்னென்னு பார்க்கலாம். ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க மீனா வந்து. அதுக்கப்புறம் ஸ்ருதியோட அம்மா ஸ்ருதியும் ரவியும் ஹோட்டல் ஆரம்பிக்கணுன்றதுக்காக பண உதவி பண்ணலான்னு பணம் எடுத்துக்கிட்டு வராங்க. அதுக்கப்புறம் அது வந்து விஜயா கிட்ட சொல்கிறாங்க, மாப்பிள்ளை ஹோட்டல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக நான் பணத்தை கொடுக்கலான்னு வந்தேன் அப்படின்றாங்க. என்ன ரவி எங்ககிட்ட கூட சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் எல்லாருமே ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. அப்பா எனக்கே இந்த விஷயம் தெரியாது, என்னது இதெல்லாம் ஸ்ருதி அப்படின்னு சொல்லிட்டு ரவி வந்து கேட்குறாங்க. ஆமாம், அந்த நீத்து என்ன உன்னோட சமையலை பற்றி அவள் பாராட்டி கூட மாட்டேன்றா, உன்னை பற்றி அவள் கேவலமாக பேசுகிறான், எனக்கு அதில் சுத்தமாக பிடிக்கல, நீ இல்லைன்னா அந்த ஹோட்டல் ஒன்றுமே இல்லை, அது தெரிய வைக்கணும், அதனால தான் நான் வந்து இப்போ புது ரெஸ்டாரண்ட்டை ஓப்பன் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேன், உன்னோட திறமை என்னன்னு இதுக்கப்புறமாச்சும் அவள் புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி வந்து சொல்கிறாங்க. அதுக்காக இப்படியெல்லாம் பண்ணுறது தப்பு இல்லையா அப்படின்னு சொல்லி ரொம்பவே கோப்படுறாங்க. ரவி வந்து ஆமாம் இதெல்லாமே எதுவுமே தப்பு இல்லை, நான் சொல்கிறேன் இல்லை, இதில் எந்த பிரச்சனையும் வராமல் இருக்கணும், அதனால் இந்த பணத்தை நீ வாங்கிக்கோ ரவி அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி வந்து சொல்கிறாங்க. என்னால் முடியவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா மீனாவும் முத்துவும் ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. என்ன ரவி இது, நீ சம்பாரித்து ஹோட்டல் ஆரம்பிப்பேன்னு சொன்னேன், இது என்ன புதுசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு முத்துவும் மீனாவும் கேட்குறாங்க. இது அவங்களோட வாழ்க்கை பிரச்சனை, இது உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதியோட அம்மாவும் விஜயாவும் சொல்கிறாங்க. நானும் கேட்குவேன், எதுக்குடா இதெல்லாம் ரவி அப்படின்னு கேட்குறாங்க. அண்ணாமலை வந்து எனக்கே தெரிலப்பா, இதெல்லாம் எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதியோட அம்மா கிட்ட சொல்கிறாங்க. பரவாயில்ல மாப்பிள்ளை, எவ்வளோ நாளைக்கு தான் இப்படியே இருப்பீங்க, நீங்கள் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வாங்கிக்கோ ரவி அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி ஃபோர்ஸ் பண்ணி அந்த பணத்தை வாங்கிக்கிறாங்க. இதுக்கப்புறம் போக போக உங்களுக்கு எவ்வளோ செலவு வேணும்னா எவ்வளோ பணம் வேணும்னாலும் எங்ககிட்ட கேளுங்க, இதுக்கப்புறம் ஒரே வாரிசு நீங்கள் மட்டும்தானே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க.